ஸோ ஹலோ பசங்களா, விது அகாடமில இருந்து நான் உங்க ஸ்வேதா. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், கிரேட் 12ல. பட் ஒரு சின்ன சேஞ்ச், தமிழ் மீடியம்ல, ஃபுல்லா தமிழ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஓகே, ஸோ குயிக்கா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாமா? இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் டெர்மினாலஜிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர், அதாவது இந்த மரபியல் அப்புறம் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது வந்து நீட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லாம உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் தான் பசங்களா. சோ எந்த அளவுக்கு இதுல பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த முக்கியமான வார்த்தைகள் எல்லாத்தையும் அவங்களுடைய அர்த்தத்தோட நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய நீட் எக்ஸாம் ஸ்கோர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போலாம். ஓகே, சோ அந்த அடிப்படையில நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபியல். சோ மரபியல் அப்படின்றது என்ன? மரபு அப்படின்னாலே மரபணுன்னு நம்ம தமிழ்ல சொல்லலாமா? மரபணு, கரெக்டா? மரபணு அப்படின்றது இங்கிலீஷ்ல என்ன? டிஎன்ஏ, கரெக்ட்? சோ மரபியல் அப்படின்றது என்னன்னா, மரபணு அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள எப்படி பெத்தவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே கடத்தி செல்லப்படுது அப்படின்றத படிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டாக தான் நம்ம வந்து எதை பாக்குறோம்? மரபியல் அப்படின்ற இந்த ஒரு ஃபீல்ட வந்து பாக்குறோம். அடுத்ததா வந்து பாரம்பரியம். சோ பாரம்பரியம் அப்படின்றது என்ன? ஓகேப்பா, மரபியல்ல எப்படி வந்து மரபணுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த டிரான்ஸ்பர், அந்த கடத்தி செல்லக்கூடிய பணி ஆனது எப்படி நடக்குது, பெற்றோர்கள் கிட்ட இருந்து எப்படி சந்ததிக்கு போகுது அப்படின்றதான் நம்ம பாரம்பரியம் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, இது வந்து வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். சோ வேறுபாடு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கரெக்டா இந்தியால குறிப்பா நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ்நாட்டுல மட்டுமே நமக்கு ஒரு 29 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குமா? 29 மாவட்டங்கள் இருக்கா? இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குமா? நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான், நம்ம எல்லாருடைய தாய்மொழியும் தமிழ் தான். ஆனா நம்ம எல்லாரும் பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய நம்ம தமிழாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறை, இல்ல நம்மளுடைய வாழ்வியல் முறை, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒத்த தன்மையோட இருக்கும். அதாவது ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மையோட இருக்குமே தவிர முழுசா ஒரே மாதிரி இருக்கும்ன்றத சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் என்னதான் ஒரே குடும்பத்துல இருக்கக்கூடிய இல்லைன்னா வேறு வேறு குடும்பத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ரெண்டு நபர்கள், தாய் தந்தை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு நபர்களுக்கு இடையில அவங்களுடைய மரபணுல இருக்கக்கூடிய இந்த ஒரு குணங்கள் எப்படி வந்து கடத்தி செல்லப்படுது, இதுல வந்து எந்த குணங்கள் வந்து வெளிப்படையா தெரியுது, எது தெரியல அப்படின்றத பொறுத்துதான் நம்ம இந்த வேறுபாடு அப்படின்ற விஷயத்தையே வந்து மரபியல்ல இன்றளவும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ வேறுபாடு அப்படின்றது என்னன்னா, ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தி செல்லக்கூடிய இந்த குணங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் இல்லைன்னா மாற்று அமைப்பு நடக்குது அப்படின்றதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? வேறுபாடு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்ததா வந்து மரபணுக்கள். ஓகே, சோ மரபணுக்கள் அப்படின்றது என்ன? நம்ம வந்து அலீல்ஸ் அப்படின்னு கூட இங்கிலீஷ்ல பார்ப்போம். சோ பெற்றோர்கள் கிட்ட இருந்து சந்ததிகளுக்கு பயோமாலிகுலராக இல்லைன்னா உயிர் வேதிய உள்ளமைப்புல வந்து நமக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய ஒரு பேசிக் ஃபேக்டர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? மரபணுக்கள் அப்படின்னு சொல்றோம். சோ அடுத்து இதுல இருக்கக்கூடிய துணை பிரிவுகள் வேற என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாரம்பரிய மரபியல். சோ பாரம்பரிய மரபியல் அப்படின்றது என்னன்னா, மரபணுக்கள் பெற்றோர்கள் கிட்ட இருந்து அந்த சந்ததிகளுக்கு கடத்தப்படுறதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? பாரம்பரிய மரபியல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மூலக்கூறு மரபியல். சோ மூலக்கூறு அப்படின்றது என்ன? பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ரொம்ப முக்கியமான ஒரு மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சோ இந்த மரபணுக்கள், அதாவது அவங்களுடைய புற அமைப்பு, வெளிப்புற அமைப்புல என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்யறாங்க, என்ன நிலையில செய்யறாங்க அப்படின்றதான் வந்து மூலக்கூறு மரபியல்ல நம்ம படிப்போம். சோ ஒரு மாலிகுலர் ஸ்டேஜஸ்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்ததா உயிர் தொகை மரபியல். சோ உயிர் தொகை மரபியல் அப்படின்றது என்னன்னா, கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்தோம்? என்னதான் நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டுல வேறு வேறு மாவட்டங்கள்ல இருந்தாலும் இல்ல வேற வேற சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்தாலும் நம்ம எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி
மாதிரி இல்லாம இருக்கிற அந்த வேறுபாடுகள் ஒவ்வொரு உயிருக்குள்ளயுமே இருக்கும், ஒவ்வொரு இனத்துக்குள்ளயுமே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தனி உயிரிகளுடைய தொகுப்புகளையும் அவங்களுடைய பண்புகளையும் படிக்கிறத தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், உயிர் தொகை மரபியல் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்தது எண்ணிக்கை சார் மரபியல். எண்ணிக்கை சார் மரபியல்னா என்னது? சோ இப்ப வந்து நீங்க வந்து ஒரு தொகுப்பு எடுத்துட்டீங்க, ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன்ல இருந்து ஒரு கவுண்ட வந்து ஒரு தொகையை வந்து நம்ம எடுத்துட்டோம். இந்த தொகையில நமக்கு இருக்கக்கூடிய தனி உயிரி பண்பு கூறுகள்ல மரபணுல என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இல்லைன்னா என்ன மாதிரியான வெளிப்பாடுகள் தீர்மானிக்கப்படுது, ஒரே சமயத்துல எப்படியெல்லாம் அது தீர்மானமாகுதுன்னு நம்ம படிக்கிறத தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், எண்ணிக்கை சார் மரபியல் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்ததா வந்து வேறுபாடுகளின் வகைகள். இந்த வேறுபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டரை பொறுத்த வரைக்கும். சோ இதுல வந்து தொடர்ச்சியற்ற வேறுபாடு, தொடர்ச்சியான வேறுபாடு அப்படின்னு ரெண்டு டைப் பாக்குறோம். அண்ட் இவங்களுடைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ நம்ம எல்லாரும் ஒரே ஊருக்குள்ள ஒரே வேறு வேறு இடங்கள்ல இருக்கோமா? இப்போ திருநெல்வேலியில இருக்கவங்களுக்கும் மதுரையில இருக்கவங்களுக்கும் சென்னையில இருக்கவங்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குமா? இருக்காது. ஏன்னா அந்தந்த ஊரினுடைய தட்பவெட்ப சூழலுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த வேறுபாடுகள் வந்து அமையும். எல்லாருடைய மரபணுக்கள்லயும் இது வந்து அதை பொறுத்துதான் அமையும். அப்ப வேறுபாடுகள் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே அந்த இனம் போராடி வாழ்ந்து அதுல சிறந்தவங்களா இருந்தா அதுல என்ன மாதிரியான வேறுபாடுகள் இதுக்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்னு பாக்குறதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், வேறுபாடு அப்படின்னு சொல்றோம். சோ அதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல். இப்ப 2020 பார்த்தோம்னா கொரோனா வந்து நமக்கு புதுசா வந்துச்சு. அப்ப வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டு வந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் வந்து கொரோனா வந்தா நமக்கு அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுல்ல. நம்ம எல்லாருமே தடுப்பூசி எடுத்துட்டோம், அடுத்து அதுக்கான பூஸ்டர் டோஸ் எடுத்துட்டோம். அப்போ மாறி இருக்க அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் நம்மள மாத்திக்கிட்டோமா? கரெக்டா? அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய மரபணுக்கள்ல இருக்கக்கூடிய நிறைய தகவல் அமைப்பும் மாறி இருக்குமா? அதுவும் வேறுபாடுதான். அதே மாதிரி இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்லப்படுற நேச்சுரல் செலக்ஷன். சோ அந்த ஒரு சூழல் மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப முன்னாடி நான் சொன்ன அந்த வேக்சின் தடுப்பூசி போடுறது வந்து ஒரு செயற்கை தேர்வு. இயற்கை தேர்வுன்றது அந்த நோயோட போராடி இயற்கை முறையில வெளியே வந்தா அதனுடைய ஒரு ஞாபகத்தை வந்து நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுக்கும் நம்ம மரபணு மூலமா கொடுக்கறதுதான் இயற்கை தேர்வுன்னு சொல்லுவோம். சோ இதையுமே வந்து நம்ம மரபணு தான் வந்து பாத்துக்கும். அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் மிஞ்சி நம்மளுடைய ஒரு விரைவான வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு திறன், குறைவான முதலீடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள்ல, தாவரம் மற்றும் மனிதர்கள்லயும் ட்ரை பண்றாங்க. பட் இன்னும் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. பட் இப்ப வரைக்கும் நம்ம வந்து தாவரங்கள்ல நிறையவே பண்ணிருக்கோம். ஏன்னா தாவரங்கள்ல நம்ம வந்து இதெல்லாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா நிறைய அரிசி வகைகள்ல பாக்குறோம். கோல்டன் ரைஸ், IR8, அப்புறம் ICR11, அந்த மாதிரி நிறைய இந்தியன் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து நம்ம இந்த செயற்கை இதுல லைக் ஹைபிரிடைசேஷன் அப்படின்ற அந்த ஒரு மெத்தட்ல பாக்குறோம் இல்லையா? அது எல்லாமே எங்க இருந்து வருது? நமக்கு வேறுபாடுல இருந்து தான் வருது. சோ பரிணாமம், எவல்யூஷனுடைய ஒரு முக்கியமான மூலமாவே வந்து இந்த வேறுபாடு தான் இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. ஓகே, சோ மரபியலுடைய தந்தை யார்? முதல்ல மரபியல்னு ஒரு விஷயம் இருக்கு, இது தாவரங்களா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் பொதுவா இருக்கு அப்படின்னு சொன்னது யாரு? கிரிகர் ஜொஹான் மெண்டல். சோ இவர் எப்ப பிறந்தாரு? ஜூலை 22, 1833 ஆண்டு பிறக்கிறாரு. 1884 ஆண்டு அவர் இறந்து போயிடுறாரு. எந்த ஊர்ல? ஆஸ்திரியா நாட்டுல, அதாவது இப்ப இருக்கக்கூடிய செக்கஸ்லோவேக்கியா நாட்டுல சிசிலியன் அப்படின்ற கிராமத்துல வந்து பிறக்கிறாரு. இவருடைய கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் தான். வியன்னா பல்கலைக்கழகத்துல வந்து படிச்சிருக்காரு. சோ எங்கெல்லாம் பணியாற்றி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரியா, ப்ரூன் அப்படின்ற இடத்துல ஒரு புனித தாமஸ் மடாலயம், அதாவது மொனாஸ்ட்ரி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து இவர் இருந்தாரு. அங்கதான் இவர் வந்து இவருடைய ஆராய்ச்சி, அந்த பட்டாணி தாவரத்தை வச்சு செஞ்சாரு இல்லையா, அந்த ஆராய்ச்சியை இவர் வந்து எங்க மேற்கொள்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து செய்யறாரு. சோ ஆராய்ச்சி காலம் என்ன? 1856, 1863. அதே மாதிரி என்ன தாவரம்? பட்டாணி செடி. இங்க வந்து எத்தனை பண்பு கூறுகளை அவர் எடுத்துக்கிறாரு? 7 பண்பு கூறுகளை அவர் வந்து
வந்து எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி ஆய்வு செய்த தாவரங்களினுடைய எண்ணிக்கை 24,034 தாவரங்கள். ஆய்வு கட்டுரையை எப்ப வெளியிடுறாரு? 1866. சோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பிளான்ட் ஹைபிரிட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் அவருடைய தலைப்பு. த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ப்ரூன் சொசைட்டி ஆஃப் நார்சிஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி, நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி அவருடைய கட்டுரை தலைப்பை வந்து நமக்கு அவர் தராரு. ஓகே, சோ மெண்டலுடைய வெற்றிக்கான காரணங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல இப்ப இவருடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டார்வின் அப்புறம் லமார்க் அப்படின்னு 2 முக்கிய ஆராய்ச்சியாளர்கள் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இவங்களுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் பயாலஜி அப்படின்றது இல்லைன்னா உயிரியல் அப்படின்றது ரொம்பவே தியரட்டிக்கல் சப்ஜெக்டாக தான் பார்த்தாங்களே தவிர இன்னைக்கு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து அப்ப கிடையாது. ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு? இவருடைய ஆராய்ச்சியை முழுக்க கணிதத்திலையும் புள்ளியியலையுமே வந்து மேற்கொண்டு அதனுடைய முடிவுகளை வந்து வெளியிடுறாரு. இவர் கையாண்ட அறிவியல் முறைகளும் ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருந்துச்சு. அதுவும் விரிவான பதிவுகளோட எண்ணிக்கை சார் விவரங்களையும் அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ல கொடுத்திருந்தாரு, புள்ளியியல் விவரத்துல கொடுத்திருந்தாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் செய்த சோதனைகள் எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா திட்டமிட்டு அதுக்கு தேர்ந்தெடுத்த தாவரங்களையும் ரொம்ப அழகாகவே கையாண்டதாகவும் வந்து இன்றளவுமே சொல்றாங்க. சோ அதே மாதிரி எதிரடை பண்புகள், ஆப்போசிட் கேரக்டர்ஸ்மே வந்து அந்த குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய காரணிகள் மரபணுக்களாலதான் வந்து கட்டுப்படுத்தப்படுது அப்படின்றதையும் வந்து அவர் என்னன்னு சொல்றாரு? ஃபேக்டர்ஸ் அப்படின்றதான் நம்ம காரணிகள் அப்படின்னு பாக்குறோம். சோ மெண்டல் தேர்ந்தெடுத்த அந்த பெற்றோர் தாவரங்கள் எல்லாமே பியூர் லைன் பிரீடிங் அல்லது தூய கால் வழி பெற்றோர்களாக இருந்தாங்க. அதனால அவங்களுடைய எல்லா தலைமுறையிலுமே தற்கலப்பு மட்டுமே செஞ்சுதான் பரிசோதனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சோ இது இல்லாம ஏன் வந்து இவரை வந்து மரபியலுடைய தந்தை அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மரபியலுக்கு மெண்டல் வந்து கொடுத்த பங்கு அப்படின்றதுதான் ரொம்ப லைக் ஒரு பிரிலிமினரி ஸ்டேஜ், அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியை தான் வந்து அவர் செஞ்சு முடிச்சாரு மரபியல்ல. சோ பட்டாணி தாவரத்துல அவர் செய்த அந்த கலப்புறுதல் ஆய்வுகள், அதுக்கப்புறம் தாவர கலப்புயிரி முறைகள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய கருத்துக்களை வந்து நவீன மரபியலுடைய அடிப்படையாகவே இன்றளவும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காகவே அவரை வந்து நம்ம மரபியலின் தந்தை அப்படின்னு கூப்பிடலாம். இது மட்டும் இல்லாம ஒரு பருவ தாமரமாகவும் இருந்து அதுல வந்து ஒற்றை மரபணு தான் வந்து எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய அந்த எதிரிடை பண்புகளையும் வச்சிருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. இயல்பான நிலையில இந்த தோட்டப்பட்டாணி தாவரங்களை பொறுத்த வரைக்கும் தற்கருவுறுதல், அதாவது செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னும், மெண்டல் வந்து தற்கருவுறுதல் மற்றும் அயல் கருவுறுதல் இந்த ரெண்டுத்தையுமே வந்து அந்த தாவரத்துல வந்து பயன்படுத்தினாரு. மலர்களையும் வந்து பெரிய அளவிலேயே வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சதால ஆண் மலடாக்கம், மகரந்த சேர்க்கை மற்றும் கலப்புறுதல் சோதனைகள் எல்லாமே வந்து ரொம்ப எளிதாக இருந்ததா சொல்றாங்க. சோ இதுல வந்து அவர் எடுத்துக்கிட்ட குணங்கள் என்ன, 7 பண்புகள் என்னென்ன பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் தாவரத்தினுடைய உயரத்துல நெட்டையும் குட்டையும் பாக்குறாரு. கனியோட வடிவத்துல வீங்கி உப்பிய நிலையில இருக்கக்கூடியது, இருக்குமுற்ற நிலையில இருக்கக்கூடியது. அதே மாதிரி விதை வடிவம் எடுத்துக்கும் போது உருண்டை சுருங்கியது. அதே மாதிரி விதை இலை நிறம் மஞ்சள் பச்சை. மலருடைய அமைவிடம் பார்த்தோம் அப்படின்னா கோணம் நுனியில இருக்கிறது. அடுத்து மலருடைய நிறம் பார்த்தோம் அப்படின்னா ஊதா மற்றும் வெள்ளை. கனியினுடைய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை மற்றும் மஞ்சள். ஓகேவா? இதெல்லாம் தான் அவர் வந்து பண்றாரு. மெயினா வந்து அவர் என்ன பண்றாருன்னா, பூக்கள்ல இருக்கக்கூடிய ஆண் பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தத்தையும் வெள்ளை மலர்ல இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய சூலகத்தையும் எடுத்து இவரே வந்து அந்த செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து பண்ணி பார்த்து அதன் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது இல்லைன்னா என்ன மாதிரியான வேறுபாடுகள் வருதுன்றத பாக்குறாரு. சோ பட்டாணி தாவரத்துல வெள்ளை நிற மலருக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாவே இந்த மாதிரி நீல நிறத்துல வரக்கூடிய தாவரங்களுக்கு வந்து ஆந்தோசயனின் அப்படின்ற ஒரு முக்கியமான நிறமி தான் காரணமாகவே இருக்கு. ஏன்னா இதை வந்து பூக்கள்ல மட்டும் நம்ம பாக்குறது இல்ல, கத்திரிக்காயில பார்ப்போம், திராட்சையில பார்ப்போம், கருப்பு கவுனி அரிசியில பார்ப்போம். அந்த ஒரு காரணத்தினாலதான் மலர்கள் வந்து ஊதா நிறத்துல இருக்கு. வெள்ளை மலர்களை கொண்ட பட்டாணி தாவரங்கள்ல மரபணு ஒடுங்கு நிலையில இருக்கிறதுனால அந்த
ஆந்தோசைனின் நிறமி வந்து உற்பத்தி ஆகாததுனாலதான் அது வந்து வெள்ளை கலர்ல இருக்கு அப்படின்றதையும் வந்து அவருக்கு பிற்பாடு வந்த சயின்டிஸ்ட் வந்து நமக்கு சொல்றாங்க. சோ தூய கால்வழி அப்படின்னா என்ன? பெற்றோர் முதல் சந்ததிகள் வரை தொடர்ந்து மகரந்த சேர்க்கை வந்து ஒரு நிலையான பாரம்பரிய பண்புகளை கொண்டதாகவே வந்து நடந்துகிட்டே இருக்கும். இதுல எந்த ஒரு பெரிய வேறுபாடும் வராது. தன் கருவுறுதல், அதாவது செல்ஃப் ஃபர்டிலைசேஷன், ஒரே தாவரத்துல உருவாக்கப்பட்ட மகரந்தம் மற்றும் அண்ட செல், இது ரெண்டும் இணையறதுதான் வந்து தன் கருவுறுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி அயல் கருவுறுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தாவரத்தினுடைய மகரந்த பைய கருவுறுதலுக்கு முன்னாடியே நீக்கி வேற ஒரு மகரந்த பை நீக்கப்பட்ட மலருடைய சூலகத்துல நம்ம வந்து மாத்தி அயல் கரு உருவாகுதல செய்ய முடியும். சோ 1900ஆம் ஆண்டு, ஏன்னா இவருடைய காலத்துல, மெண்டலுடைய காலத்துல அவர் செய்த ஆராய்ச்சிகளை வந்து அவருடைய சக ஆராய்ச்சியாளர்கள் வந்து அங்கீகரிக்கவே இல்லை. அங்கீகரிக்காத பட்சத்துல நமக்கு வந்து என்ன ஆகுது, 40 வருஷம், அவர் இறந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு 3 பேர் வராங்க. யார் யார்? ஹியூகோ டி வேரிஸ், பால் காரன்ஸ் அண்ட் டமார்க். ஓகேவா? இவங்க 3 பேரும் வந்து மறுபடியும் இந்த ஆராய்ச்சியை எடுத்து அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணி, கரெக்ட் தான், அவர் சொன்னது எல்லாமே சரிதான், இங்க காரணிகள்னு சொல்லப்பட்டது எல்லாமே மரபணுக்கள் அல்லது அல்லீல்கள் அப்படின்னு சொல்லி அவங்கதான் வந்து நமக்கு சொல்றாங்க. சோ மெண்டலுடைய கோட்பாடுல துகள் கோட்பாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் மெண்டல் பயன்படுத்திய காரணிகளை வந்து இன்னைக்கு நம்ம மரபணுக்கள் அப்படின்னு வந்து கூப்பிடுறோம். அதே மாதிரி மெண்டலுடைய ஆய்வுகளின் அடிப்படையில தான் நமக்கு மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, சோ எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய தமிழ் மீடியம் ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம விது அகாடமில தமிழ் மீடியம் பேட்சஸ்க்கு இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் பேஸ்ட் பிபிடிஸ் ஆர் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றப்பவும் போர்ட்ல நாங்க உங்களுக்கு தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்ல செப்பரேட்டா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுக்குறோம். சோ இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் இல்ல டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம். Thank you for watching.